வணக்கம் நண்பா, இது vrktamil சேனல். நான் உங்கள் vrk. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் வியூஸ் அதிகமாகிறது, நம்ம வீடியோவோட வியூஸ்லாம் எப்படி அதிகமாகிறது, இல்லை நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க எப்படி அடுத்த வீடியோ கண்டினியூவாக பார்க்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அந்த ஐ பட்டன் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அந்த ஐ பட்டன் யூஸ் பண்ணுங்க. அந்த ஐ பட்டன் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஐ பட்டன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அது வந்து நம்ம யூடியூப்ஸே நம்மளுக்காக தந்திருக்க ஒரு விஷயம் தான் இது. இப்போ வந்து அந்த ஐ பட்டன் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேனல் ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம். உங்கள் வீடியோ உங்களோட வீடியோவே நீங்கள் ஈஸியாக ப்ரொமோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஈஸியான ஒரு கொஷின் கேட்குற மாரி ஒரு போல்ஸ்லாம் சொல்லிட்டு அதில் கேட்கலாம். எஸ் ஆர் நோவா, இல்லை எதனா ஓட் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதை கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து அந்த ஐ பட்டன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேங்க. உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டோடனே டெஸ்க்டாப் சைட்டை ஆட் பண்ணுறேங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து யுவர் சேனல்ஸ்னு போய்ட்டு அதில் கீழே வந்தீங்கன்னா இதுமாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எதனா ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுமாரி தான் இருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு அனலிட்டிக் அண்ட் வீடியோ எடிட்டிங் இருக்கும். எடிட் வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். எடிட் வீடியோ கிளிக் பண்ணோடனே இதுமாரி தான் வரும். பேசிக்ஸ் ஒன்று வரும், மோர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தது எல்லாமே மேலே இருக்கும். இது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது, வேணா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டெம்ப்ளேட் வேணால் நீங்கள் ஈஸியாக அதிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புது அப்டேட்டாக தான் எஸ் ஆர் நோவா நீங்கள் ஈஸியாக கொடுக்கணும். கிட்ஸா இல்லை நாட் மேட் ஃபார் கிட்ஸான்னு நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நிறைய டேக்ஸ் வந்து அதில் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த சைடில் இது பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்னு சொல்லிட்டு இருக்கும். அது பப்ளிக் கீழே வந்து பிளேலிஸ்ட், அதுக்கப்புறம் கார்ட்ஸ்னு இருக்கும். அந்த கார்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அந்த கார்ட்ஸ் கிளிக் பண்ண உடனே வந்து இது மாதிரி தான் இருக்கும். சைடில் ஆட் கார்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் சொன்னேன் பாருங்கள், உங்கள் வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணலாம், சேனல் ப்ரொமோட் பண்ணலாம், போல்ஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு அது மொத்தம் அதில் இருக்குது பாருங்கள். ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை நம்ம இந்த எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரியேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தவொடனே உங்களோட சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் வந்து இதில் ஈஸியாக அதுவே ஷோ பண்ணும். அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு வீடியோ பண்ணுறதுனால வேறு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி க்ரியேட்டுன்னு கொடுத்துருங்க. க்ரியேட் கார்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா கார்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். அதேமாரி உங்களுக்கு 5 வீடியோ இருக்கும் உங்களால் அந்த கார்ட்ஸில் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு எத்தனை வீடியோ வேணுமோ, எந்தெந்த வீடியோ நீங்கள் கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த வீடியோ கொடுத்துட்டு க்ரியேட் கார்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஐ பட்டனில் வந்துடும். இப்போ எல்லா இது பாருங்கள், டைமிங் வேணா நீங்கள் இந்த டைம் மட்டும்தான் ஐ பட்டனில் கொடுக்கணும்னு சொன்னால் கீழே இருக்கிற டைமிங் யூஸ் பண்ணி ஐ பட்டன் அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும். கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பேக் வந்தாலே ஓகே ஆகிடும். கீழே வேறு எதுனா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு மேலே சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும், அது சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இது பாருங்கள், அது வந்து சின்ன சேஞ்ச் எடுத்ததால மேலே சேவ் காமிக்கல. நம்ம ஜஸ்ட் அப்படியே வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு நம்ம யூடியூப்பில் திரும்ப போய் பார்த்தோன்னா அந்த வீடியோவுக்கு வந்து ஐ பட்டன் கொடுத்துட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம யூஸ் பண்ணுற டேக்ஸ் வந்து நம்ம கின் மாஸ்டர் எடிட் பண்ணுறதுனால கின் மாஸ்டர் எடிட்னு சொல்லிட்டு அந்த டேக்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற டேக்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ்லாம் வரும். அங்கே பாருங்கள், அந்த டேக்ஸுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் நான் வச்சேன். அதுலேயும் வந்து சைடில் இதில் காமிக்கிறேன். ஜஸ்ட்டு நான் இது எப்போ ப்ளே பண்ணால் வருதுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் வெளியே வந்து தனியாக வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பேக் வந்துட்டோம். எங்கள் சேனலுக்கு போனால் டேரெக்டாக அது வந்து யூடியூப் வந்து ரீடைரக்ட் ஆகிடுது. வீடியோஸுக்கு போயிட்டு நான் எடிட் பண்ண அந்த வீடியோவில் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அது இது எடுத்து வந்து அது சஜஷன் சொல்லிட்டு வணக்கம் நண்பா, இது vrktamil சேனல். நான் உங்கள் vrk. இந்த வீடியோவில் வந்து சஜஷன் சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்பருக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுமாரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் இல்லை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்றது செலக்ட் பண்ணுங்கள்.